சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக நான் உன் வாசலில் நிற்கின்றேன். வந்து என்னை கூட்டிக் கொண்டு செல். நான் உன்னிடம் பேச வேண்டும். முக்கியமான செய்தியை உன்னோடு பகிர வேண்டும். நான் உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன். நான் உன் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இனி தேவை என்பதே இருக்காது. உன்னுடைய தேவையை அறிந்து உனக்கு முன்னால் நான் அதை செயல்படுத்தி விடுவேன். உன் வீட்டில் அனைத்துமாக உன் அப்பா நான் இருப்பேன். உன் வாழ்க்கையின் நல்லதும் நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே உன் சாயப்பா உன் வீட்டிற்குள் வந்திருக்கிறேன். நீயே உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். மகிழ்ச்சியான செய்தி உனக்கு கிடைக்கப் போகிறது. நீயே ஆச்சரியத்தில் உறையப் போகும் அந்த நிகழ்வு நிகழப்போகிறது. உன் வாழ்வில் என் காலடி படும் நேரம் உன் வாழ்வு சுபிட்சமாகப் போகிறது. இதுவரை இல்லாத இரட்டிப்பு மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று கூடி வரப்போகிறது. இனி சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு எல்லாம் நிகழப்போகிறது. விரும்பியது எல்லாம் கிடைக்கப் போகிறது. நீ ஆசைப்பட்டது எல்லாம் நிறைவேறப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த அனைத்தும் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. உன் வாழ்வில் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் நான் தன்னந்தனியாக இருக்கிறேன் என்று வேதனைப்படும் உனக்கு துயரத்தை துடைக்க நீ இருக்கும் திசை நோக்கி உன்னை நோக்கி நான் வந்திருக்கின்றேன். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். என்னுடைய அனுமதி இல்லாமலும் நான் விரும்பாமலும் என்னை யாரும் நெருங்கவே முடியாது. நீ இழந்ததை எல்லாம் உனக்கு மீண்டும் மீட்டுத் தருவேன். நீ செய்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் தான் உன் சாயப்பாவே இந்த ஜென்மத்தில் உனக்கு மானசீக குருவாக கிடைத்திருக்கின்றார். அதனால் தான் உன்னை நான் தேர்ந்தெடுத்து உன்னோடு இருப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் தனியாக இருக்கிறோம். நமக்கு உதவ யாருமே இல்லை. நம் வாழ்க்கையை மீட்டெடுக்க காப்பாற்ற யாருமே இல்லை என்று எண்ணிவிடாதே. உன் பிரியமான தந்தை, உன்னுடைய உண்மையான குரு நான் இருக்கும் பொழுது உனக்கு அந்த எண்ணம் துளி அளவு கூட மனதில் எழவே கூடாது. காத்திரு, பொறுமையாக இரு. எண்ணமெல்லாம் ஈடேறும். அந்த நேரம் ஒன்று கூடி வந்துவிட்டது. உன் எண்ணம் எல்லாம் உனக்கான நேரமாக நிச்சயம் மாறும். உனக்கு வேண்டியதை எல்லாம் செய்ய நான் ஒருவன் இருக்கும் பொழுது எதற்காக உன் மனதை போட்டு வருத்தி கொள்கிறாய்? எதற்காக கலங்குகிறாய்? தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். உனக்கான வாழ்க்கை உனக்கு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். இது நான் உனக்கு செய்யும் சத்திய பிரமாணம். உனக்கு வேண்டியதை தந்து உன்னை வழி நடத்தி செல்லவே உன் சாயப்பா நான் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். உன் வாழ்வு இனி மகிழ்ச்சியாக மாறும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.